அத்தியாயம் 85. நெருங்கி வரும் மிருகங்கள். சூரியன் மெதுவாக அடிவானத்தை விட்டு வெளியேறியதும் பெரிய மணல் பாலைவனத்தைச் சுற்றி ஒரு குளிர்காற்று வீசத் தொடங்கியது. 5வது மாடிக்கு வந்த அனைத்து நபர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரண்மனைகளுக்கு முன்னால் காவலுக்கு நின்றதால் மலையைச் சுற்றியுள்ள சூழ்நிலை பதட்டமாக இருந்தது. தங்களைச் சுற்றி ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான அசைவுகளைக் காண முயற்சிக்கும்போது அவர்களின் பார்வை விழிப்புடன் இருந்தது. காசியினால் உருவாக்கப்பட்ட அரண்மனைகள் அனைத்தும் வடிவத்திலும் அளவிலும் ஒரே மாதிரியாக இருந்தன. அவை தடிமனான மணல் சுவர்களைக் கொண்டிருந்தன. மேல் பகுதியில் நீண்ட சுவர் அமைப்பு இருந்தது. அதன் பின்னால் நிற்க ஒரு நடைபாதை இருந்தது. உள்ளே ஒரு சதுர வடிவிலான பெரிய அறை இருந்தது. அரண்மனைகள் பெரிதாகவோ அல்லது மிகச் சிறியதாகவோ இல்லை. அவற்றுக்குள் இருந்த இடம் 30க்கும் மேற்பட்ட மக்களைத் தாங்கும் அளவுக்குப் போதுமானதாக இருந்தது. பல்வேறு அரண்மனைகளுக்கு மத்தியில் பார்த்திபனுக்கும் அவரது குழுவினரும் அனைத்து அரண்மனைகளுக்கும் நடுவில் இருந்த கோட்டையைச் சுற்றி நின்று கொண்டிருந்தனர். கோட்டையின் மேல் பகுதியில் இருந்த நடைபாதையிலிருந்து கண்களைச் சுருக்கிச் சுற்றி முற்றும் பார்த்தாள். அவள் ஒரு வில்வித்தை வீராங்கனை. அதனால்தான் அவளுடைய புலனுணர்வு வீச்சு மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருந்தது. மதனாவும் அவள் அருகில் நின்று கொண்டிருந்தாள். மறுபுறம் நைன், ரேகன் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் கோட்டைக்கு வெளியே வாயிலிலிருந்து சில மீட்டர் தொலைவில் நின்று கொண்டிருந்தனர். மற்ற அனைவரையும் போலவே அவர்களும் தொடர்ந்து சுற்றிப் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சூரியன் அடிவானத்தை விட்டு வெளியேறி இரவு வந்த பிறகும் கூட ஒரு அசுர அலையின் எந்த அறிகுறியும் இல்லை. மறுபுறம் அரண்மனைகளிலிருந்து சிறிது தூரம் சென்றதும் மணல் திடீரென வேகமாக மூழ்கத் தொடங்கியது. உரத்த விசில் சத்தத்துடன் 2 பெரிய அரக்கர்கள் மணலில் இருந்து ஊர்ந்து வந்தனர். அவர்களின் பாம்பு போன்ற உடல்கள் கூர்மையான செதில்களால் நிரம்பியிருந்தன. மேலும் அவர்களுக்கு 6 கீழ் மூட்டுகள் இருந்தன. 2 அரக்கர்களும் மணலில் இருந்து ஊர்ந்து வெளியே வந்த தருணத்தில் அவர்கள் பழுப்புபச்சை நிற கண்களால் அரண்மனைகளை பார்த்தார்கள். அந்த 2 அசுரர்களுக்குப் பிறகு நூற்றுக்கணக்கான அசுரர்கள் ஒரு அலையைப் போல மணலில் இருந்து ஊர்ந்து வரத் தொடங்கினர். அவர்கள் அனைவரும் இரத்தம் தோய்ந்த கண்களுடன் அரண்மனைகளை பார்த்தார்கள். பின்னர் குழுக்களாக அரண்மனைகளை நோக்கி வெறித்தனமாகச் சென்றனர். கோட்டையின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருந்த பவானிதான் அந்த மணல் நிற அரக்கர்களை முதலில் அவள் கவனித்தாள். அரக்கர்களின் எண்ணிக்கையைக் கண்டதும் அவளுடைய அழகான முகத்தில் ஒரு முகம் சுளித்தது. அவை மிக அதிகமாக இருந்தன. அரக்கர்களை பார்த்ததும் கோட்டைக்கு வெளியே நின்ற அனைவரையும் எச்சரிக்கும் வகையில் அவள் உடனடியாக ஒரு நெருப்பு அம்பை எய்தாள். அரண்மனைகளை நோக்கி ஏராளமான அரக்கர்கள் படையெடுப்பதைக் கண்டதும் அவள் அருகில் நின்று கொண்டிருந்த மதனாவும் தீவிரமாகிவிட்டாள். அரக்கர்கள் தூரத்தில் மூடிய பிறகு அரண்மனைகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் நின்ற அனைவரும் தங்கள் அந்தஸ்தை உணர முடிந்தது. எல்லா அசுரர்களும் தரவரிசையில் இருந்தனர். மிகப்பெரிய அசுர அலையை பார்த்த பிறகு தனது அணியால் அரசர்களை கையாள முடியுமா என்று பார்த்திபனுக்கு உறுதியாகத் தெரியவில்லை. ஏனெனில் அவர்களின் அணிகள் அசுரர்களை விட அதிகமாக இருந்தபோதிலும் அசுரர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. அவர்களால் 100க்கும் மேற்பட்ட அசுரர்களை தோற்கடிக்க முடியும். ஆனால் அதன் பிறகு அவர்களின் சக்தியும் மானாவும் தீர்ந்துவிடும். எதிர்த்துப் போராடும் அளவுக்கு வலுவாக இல்லாத அணிகளைப் பற்றிச் சொல்லவே வேண்டாம். அசுர அலையை பார்த்து சிலர் தீவிரமாகிவிட்டனர். சிலர் பதட்டமடைந்தனர். சிலர் உயிர் பிழைக்க பிரார்த்தனை செய்யத் தொடங்கினர். முதல் அலை மிகவும் கடினமாக இருந்தால் அடுத்த அலையில் என்ன நடக்கும்? அவர்களால் உயிர் வாழ முடியுமா? பற்களைக் கடித்துக்கொண்டு பார்த்திபன் தனது அணியைத் தாக்குவதற்கான சமிக்ஞையைக் கொடுத்தார். மணல் கோட்டைகளை பாதுகாக்க அவர்களிடம் என்ன இருந்தாலும் சரி, இல்லையெனில் விசாரணையில் தோல்வியடைவதற்குப் பதிலாக அவர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள். தரன் மற்றும் கெல்வின் கோட்டை பார்த்திபன் மற்றும் அவரது குழுவினரிடமிருந்து சிறிது தொலைவில் இருந்தது. அவர்களும் அசுர அலையை பார்த்தார்கள். அவர்களின் முகபாவனை முற்றிலும் அவநம்பிக்கையைக் காட்டியது. அங்கே மிக அதிகமான அரக்கர்கள் இருந்தனர். தீவிரமான முகபாவங்களுடன் கெல்வின் உடனடியாக தரனையும் அவரது குழு உறுப்பினர்களையும் தங்கள் கோட்டையை நோக்கி வரும் அரக்கர்களைத் தாக்க உத்தரவிட்டார். இதற்கிடையில் மேகங்களுக்கு மத்தியில் ஒரு ஆடம்பரமான நாற்காலியில் அமர்ந்திருந்த கேசியன் பூச்சியின் முகபாவனையை பார்த்து சத்தமாக சிரித்தான். அவர்கள் தங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு முதல் அசுர அலையை நோக்கி எப்படி விரைகிறார்கள் என்பது அவருக்கு வேடிக்கையாக இருந்தது. ஒவ்வொரு தலைமுறையிலும் வெளி உலகம் பலவீனமடைந்து வருகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு நான் 19வது மாடி காவலராக புதிதாக நியமிக்கப்பட்டபோது
கோபுரத்திற்குள் தோன்றியவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்னை நேரடியாக தோற்கடித்து அடிபணிய வைத்தார்கள், பின்பு நிலவரையை காலி செய்தார்கள் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. தனது எஜமானர் முதலில் கோபுரத்தைத் திறந்ததும் இளைய தலைமுறையினர் கோபுரத்திற்குள் நுழைந்ததும் நினைவுக்கு வந்தபோது காசியனின் புன்னகை இருண்டு போனது. அவர் மிகவும் வெட்கப்பட்டதால் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக அவர் கோபுரம் 9 தளங்களைச் சுற்றித் தோன்றவில்லை. காசியனைப் போலவே ஒவ்வொரு தளத்திலும் பாதுகாவலர்கள் இருந்தனர். கோபுரத்திற்குள் 9 தளங்கள் இருப்பது வெளி உலகிற்கு மட்டுமே தெரியும். ஆனால் உண்மையில் கோபுரத்தில் நிறைய தளங்கள் உள்ளன. மேலும் ஒவ்வொரு தளத்திற்கும் அதன் சொந்த பாதுகாவலர் இருந்தார். முதல், 2வது மற்றும் 3வது நிரந்தர தளங்களுக்குப் பிறகு மற்ற தளங்களின் பாதுகாவலர்கள் கூறப்பட்ட 9 தளங்களுக்குள் தோன்றும் வாய்ப்பைப் பெறுவதற்கு ஒரு இடத்திற்காக போராட வேண்டும். வெற்றி பெற்ற பாதுகாவலர்கள் கீழ் தளத்திற்கு வந்த பிறகு கோபுரத்தில் ஏறுபவர்களுக்கு சில சோதனைகளை ஏற்பாடு செய்யலாம். ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்தன, ஆனால் பாதுகாவலர்கள் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். அதனால்தான் 3வது மாடிக்குப் பிறகு புதிய தலைமுறை கோபுரத்திற்குள் நுழையும் போதெல்லாம் மற்ற தளங்கள் எப்போதும் காட்சிகளை மாற்றிக் கொண்டிருந்தன. 19வது மாடியின் பாதுகாவலராக காசியன் இருந்தார். மேல் தளங்களில் இருந்து தொடர்ந்து 3 முறைக்கு மேல் கீழே இறங்க அவருக்கு உண்மையில் அனுமதி இல்லை. ஆனால் கடந்த 3 தலைமுறைகளாக அவர் அனைவருக்கும் லஞ்சம் கொடுத்துவிட்டு கீழ் தளங்களுக்கு வந்துவிட்டார். ஏனென்றால் நீண்ட காலத்திற்கு முன்பு தன்னை அடித்த இளைய தலைமுறையினரை நசுக்குவதில் அவர் மகிழ்ச்சியடைந்தார். அவர்களால் அதை பார்க்க முடியாதது எவ்வளவு பரிதாபம்! நான் இன்னும் அதே சக்தி வாய்ந்தவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் இருக்கிறேன். ஆனால் அவர்களின் சந்ததியினர் பூச்சிகளைப் போலவே இருக்கிறார்கள். நீண்ட காலத்திற்குப் பிறகு காசியன் இறுதியாக தன்னை மகிழ்வித்து நீண்ட காலத்திற்கு முன்பு அனுபவித்த அவமானத்திற்கு பழிவாங்க முடிந்தது. அவரது கை அசைவால் மெல்லிய காற்றிலிருந்து ஒரு மேசை உருவானது. மேலும் நிறைய சுவையான பழங்கள் மேசையின் மேல் தோன்றின. அரக்கர்களிடமிருந்து அரண்மனைகளைப் பாதுகாப்பதில் மும்முரமாக இருந்த பூச்சிகளைப் பார்த்து மகிழ்ச்சியுடன் காசியன் சாப்பிடத் தொடங்கினான். ஒவ்வொரு அலையிலும் ஒரு சிலரைக் கொல்ல அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். இந்த மாடியில் இருந்தவர்களில் கிட்டத்தட்ட 90% பேரைக் கொல்ல பல்வேறு திட்டங்களைப் பற்றி யோசித்தபோது அவரது வாயிலிருந்து ஒரு பயங்கரமான சிரிப்பு வந்தது. சரி, நான் அவங்களையெல்லாம் கொன்றுவிட்டால் எஜமானர் கோபப்படுவார். தனது எஜமானரைப் பற்றி நினைத்தபோது காசியன் நடுங்கினான். இந்த மாடியில் உள்ள அனைவரையும் கொல்ல விரும்பினான். ஆனால் அவனது எஜமானரின் காரணமாக அடுத்த மாடிக்கு 5 முதல் 10 வரை நபர்களை அனுப்ப முடிவு செய்தான். பார்ப்போம், நான் உயிருடன் விட்டுச் செல்லும் நபர்கள் யார்?